ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் நெல்லையப்பர் வந்தபோது பகவான் சொன்ன 4வது பாடல், அதாவது ஆதிசங்கரின் தட்சிணாமூர்த்தி சோஸ்திரத்துக்கு 4வது பாடலுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் என்ற நிகழ்வை பார்த்தோம். அதாவது எவனது உண்மை பிரகாசமே பொய்யாக தோன்றும் புலன்களில் விளங்குகின்றதோ, எவன் தன்னை அடுத்தவர்களை தத்வமசி எனும் வேத வாக்கால் நேராக அறிவிக்கின்றானோ, எவனை பிரத்யட்சமாக கண்டால் இந்த சம்சார சாகரத்தில் படுவதில்லையோ, தவத்தினரை அடையும் அந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். இது பகவானின் மொழிபெயர்ப்பு என்ற செய்திகளோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். என்ன சொல்கின்றார் இங்கே? தன் மனதிலே இருக்கின்ற உண்மை பிரகாசம் அவனை சுற்றியுள்ள புலன்களில் கூட வந்துவிடும். அந்த இடம், அவனை சுற்றியுள்ள மனிதர்கள், அவனை சுற்றியுள்ள பொருட்கள் எல்லாமே அந்த உண்மை பிரகாசத்தால் மேலும் சிறப்புற்று விளங்கும். ருபாசி குகையில் அமர்ந்தாலும் சரி, வேறு ஓரிடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடத்தினால் மகிமை இல்லை. உண்மை பிரகாசமாக ஒருவர் உட்கார்ந்திருக்கின்றாரே, அவரால் தான் அந்த இடம் மகிமை பெறுகின்றது. சத்தியமானவர் குகையில் அமர்ந்திருப்பதால் குகைக்கு சிறப்பு ஏற்படுகின்றது. இதுவரை எந்தவித உபதேசமும் இல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே தத்துவமிசி, நீ அதுவாக ஆனாய் என்ற அற்புதமான ரகசியத்தை எவர் சொல்லித் தருகின்றாரோ, எவரை கண்ணால் கண்ட பிறகு இந்த சம்சார பந்தத்தில் மனம் படிவதில்லையோ, பார்த்த மாத்திரத்திலேயே உள்ளுக்குள் மனம் இலகி கண்ணீர் பெருக்கி, யார் இந்த தெய்வ சுரூபம், எங்கிருந்து வந்தது, இதற்கு இப்படி இருக்கின்றதே, நான் இப்படி இருக்கின்றேனே என்ற நிலை கண்டு வருந்தி இறங்கி அந்த தெய்வ சன்னிதானத்தில் மனம் ஒடுங்கி நிற்கும்படியாக எவர் செய்கிறாரோ அந்த குருவுக்கு என் நமஸ்காரம். இந்த விளக்கம்தான் அங்கு நடந்தது. உடனே தன் அண்ணன் மகன் என்கின்ற எண்ணம் அகன்று இங்கே மிகப்பெரிய தத்துவ சுரூபம் அமர்ந்திருக்கின்றது என்று பார்த்த மாத்திரத்திலேயே நெல்லையப்பருக்கு புரிந்துவிட்டது. இங்கு நீண்ட உபதேசங்கள் எதுவும் நடைபெறுவது கிடையாது. கேள்வி கேட்டு பதில் சொல்லி என்பதெல்லாம் வருவதில்லை. இங்கு தவம் செய்தவர் இந்த மாதிரியான சத்திய சுரூபத்தை கண்டால் மனம் ஒடுங்கி நிற்கின்றார். அத்தகைய வலிமை அந்த சத்திய சுரூபத்துக்கு இருக்கின்றது. ரமண மகரிஷி சத்திய சுரூபம். தேகம், பிராணன், இந்திரியங்கள், புத்தி இவை ஒடுங்கிய சூன்யம். தானாக பெண்டுகள், குழந்தைகள், கிழவர்கள் போல இவற்றையே உணரும் மூடவாதிகளின் பெரும் மயக்கத்தை போக்கும் மயக்கமில்லாத ஞானகுருமான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். நான், நீ, பெண்டுகள், ஆண்கள், மூடர், குருடர், அவர், இவர் என்று பல்வேறு விஷயங்களாக, பல்வேறு பொருட்களாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் எல்லாம் என்ன? தேகம், பிராணன், இந்திரியம், புத்தி இவையெல்லாம் ஒடுங்குகிற பெருவழி என்பது புரிந்துவிட்டால், இந்த அத்தனை பொருட்களிலும் இவைதான் இருக்கின்றன என்பது தெரிந்துவிட்டால் பிரிவினை வருமா? இதை உணர்த்துகின்ற குருவுக்கு, தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம். தட்சிணாமூர்த்தி சோஸ்திரத்துக்கு விளக்கம் எழுதிய போல ஸ்ரீ குருஸ்துதி என்பதற்கும் பகவான் ரமண மகரிஷி மிக அழகாக விளக்கம் எழுதியிருக்கின்றார். ஆதிசங்கரர் பரதகண்டம் முழுவதும் பயணம் தொடங்கிய போது வடதேசத்தில் மாயுமதி நகரத்தில் வசிக்கும் கர்ம காண்டத்தில் தேர்ச்சி பெற்றவரான மண்டல பண்டிதரை வாதத்தில் ஜெயித்தார். அப்போது அவருடைய மனைவி என்னையும் வாதத்தில் ஜெயித்தால் என்று இந்த வெற்றி முழுமை பெறாது என்றார். சரஸ்வதி ரூபமாக உள்ள அந்த பெண்மணியுடன் வாதம் செய்ய காமசாஸ்திரம் தெரியும் என்று சொன்னால் சத்குருவனுடைய சந்நியாசம் பொய் என்று ஆகும். காமசாஸ்திரம் தெரியாது என்று சொன்னால் அதை தெரிந்த அந்த பெண்மணி வெற்றி பெற்றவள் ஆவாள். எனவே இதை தெரிந்து கொண்டு வந்து பேசுகின்றேன் என்று 1 மாதம் அவகாசம் கேட்டு மலைகுகையில் தன்னுடைய உடம்பை வைத்து உடம்பிலிருந்து வெளிப்பட்டு, உடம்புக்கு சீடர் காவல் இருக்க, இறந்து போன ஒரு அரசனுடைய உடம்புக்குள் புகுந்து அந்த உடம்பின் மூலம் அவருடைய மனைவிகளுடன் கலந்து காமசாஸ்திரத்தை தெளிவுபடுத்தி கொண்டார். சொன்ன காலத்துக்கு தாமதமானதால் சீடர்கள் பாடகர்கள் போல அரண்மனைக்கு சென்று ஸ்ரீ சங்கரராக இருக்கின்ற அந்த அரசன் முன்பு பாடத் துவங்கியதே குருஸ்துதி. பகவான் மொழிபெயர்த்த குருஸ்துதியின் முதல் பாடல் இதுவல்ல என்று கூறும் உபனிஷத்தின் வழியில் ஸ்தூல ரூபங்களையும் சூஷ்ம ரூபங்களையும் விலக்கி பிறகு எதுவுமே தள்ளுவதற்கில்லாத சொரூபத்தை தன் சுயம் சொரூபமாக எவர் கொள்கின்றாரோ, சொல்லுக்கடங்காத பெருமையுடைய ஞானிகள் எதை தங்களுடைய இதயத்தில் இருத்துவார்களோ
ஆதியாகிய அந்த சச்சிதானந்த பரவஸ்துவாகிய பிரம்மம் நீதான் என்றோ என்று கூறுகின்றனர். இதுவா கடவுள்? இல்லை. விக்கிரகமா கடவுள்? இல்லை. ஆச்சார அனுஷ்டானங்களா கடவுள்? இல்லை. கோவில்களா கடவுள்? இல்லை. சின்னமா கடவுள்? இல்லை. கட்டிடமா கடவுள்? இல்லை. இப்படி ஒவ்வொன்றாக விளக்கி எதை விளக்க முடியவில்லையோ அடடா இதுதான் என்று எந்த இடத்துக்கு போய் நிற்கிறாரோ ஞானிகள் எல்லாம் விளக்க முடியாத அந்த வஸ்துவை எப்படி நெஞ்சில் இருத்துவார்களோ அதுவே அதுவே கடவுள். அறிவாகிய உடம்பின் உள்ளுக்குள்ளே பிரகாசிக்கின்ற பிரம்மம் நீதான் என்று குருவை கொண்டாடுகின்றார்கள். எதை விளக்க முடியாதோ, எது தன்னுள் மிக பிரகாசமாக பொருந்தி இருக்கின்றதோ அதை உணர்ந்தவர் குரு என்று இந்த பாடல் சொல்கின்றது. முதலும் பிறகு கடைசி பாடலுமாக 8 பாடல்கள் கொண்ட இந்த குருஸ்துதி விளக்கத்தை பகவான் மிக அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை எல்லாம் நாளைய உரையில் பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.